Hi guys, welcome back. எப்படி இருக்கீங்க? I hope you all are doing good. So இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னியோட டின்னர் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ என்ன ரெசிபி பண்ண போறோம்னா பீஃப் பால் கறி. ஸோ யூஸ்வலாக பீஃப் பால் கறி பண்ணும்போது கோகோனட் பேஸ்ட் அண்ட் டொமேட்டோ பியூரி யூஸ் பண்ணி தான் நம்ம பால் கறி பண்ணுவோம் நம்ம வீட்டில். ஸோ ஆனால் இன்னைக்கு வந்து வித்தவுட் டொமேட்டோ அண்ட் வித்தவுட் கோகோனட் நான் வந்து பால் கறி பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே இது கர்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க ரெசிபி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம், அவுட்கம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ கம் லெட்ஸ். ஏன்னா டெய்லி நான்வெஜ்ஜே போடுறான்ட்டு நினைக்காதீங்க. ஸோ ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ரெசிபி தான் போட முடியும். ஸோ வெஜ்ஜு கூட போடுவேன் கூடிய சீக்கிரத்தில். ஸோ கைஸ், இந்த பால் கறிக்கு வந்து இன்க்ரீடியண்ட்டே இது மட்டும்தான். ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ 3 ஆனியன் எடுத்துருக்கிறேன். ஸோ இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கைஸ், மீட் பால் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டை பீஃப் மீன்ஸ் மீட் இதை போட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி உப்பு பேஸ்ட். எல்லாமே ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பால் பிடிச்சிக்க போகிறோம். தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். போட போகிற கொஞ்சமாக மட்டன் மசாலா போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுலேயே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையாக இந்த மாதிரி கோஃப்தாவை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ கைஸ், மீட்டை வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு ரெடியாக. ஸோ இது ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் ஆனியன் பேஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி வெறும் கர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கர்டை வந்து நல்லா பீட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கைஸ், ரைஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். இந்த பாத்திரம் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆனியன் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெய் மேலே மிதக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து தனியா, மிளகாத்தூள், மஞ்சள், இது வந்து கறி மசாலா, மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சு எண்ணெய் மேலே வர அளவுக்கு நீங்கள் இதை சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம்.
தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி விட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு கொதி வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறி உருண்டை மீட் பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது கரண்டி எல்லாம் போட்டு அப்பப்போ திருப்பி எல்லாம் விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கரண்டி யூஸ் பண்ணாமலே திருப்பி விட பாருங்க. நான் இதுவே யூஸ் பண்ணி இது திருப்பி விட பார்க்குறேன். சரிங்களா? கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தான் போடுறேன், ஏன்னா தயிர் ஊற்றிட்டு பிறகு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு லிட்டு போட்டு இந்த கறியை ஃபஸ்ட்டு வேக விட்டுடலாம். தெரியாமல் அழகா பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா கர்டு. ஸோ ஃபுல்லாக பீட் பண்ணி வச்சுருக்கிற கர்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. லிட்டு போட்டு அதுக்கு முன்னே கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அது வரைக்கும் லிட்டு மூடி வைக்கிறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் எக்ஸாக்டாக ஒரு 3 minutes இதில் நீங்கள் குக் பண்ண விட்டால் போதும், கறி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும் இந்த குழம்பு. நான் ஒயிட் ரைஸ் கூட தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ 2 minutesல குக்கிங் ரெடி ஆகிடும். அப்புறமா பிளேட்டிங் பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி கறி நல்லா வெந்துடுச்சு, கிரேவியும் நல்லா பதமாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சர்விங் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய்லாம் மேலே மிதக்கி வந்துடுச்சுனாலே கறி இஸ் குக்டுன்னு அர்த்தம். ஸோ சர்வ் பண்ணிக்கலாம். ஹாட்டாக ஒயிட் ரைஸ் தான் போட்டுக்க போகிறேன். ஸோ இது கூட நம்ம பண்ணி வச்சுருக்கிற பீஃப் மீட் பால் கறி போட்டுக்க போகிறோம். ஸோ சுடு சுடாக சர்வ் பண்ணி சாப்பிட்டாலே அமேசிங்காக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. மறுபடியும் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ கைஸ், இந்த பீஃப் பால் கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை குக்கிங் வீடியோ அண்ட் டேக் கேர். பை. அமுக டுமுக அமால் டுமால்.